வணக்கம் நண்பர்களே. இன்று மகளிர் சுய உதவிக் குழுவிற்கு பான்கார்டு பெறுவதற்கான முழு செயல்முறையை பத்தி புரிந்து கொள்வோம். நான் உங்களுக்கு சொல்லப் போற இந்த 3 முக்கியமான விஷயங்களை சரியாக ஃபாலோ பண்ணா உங்கள் விண்ணப்பத்தை வெற்றிகரமாக சமர்ப்பிக்க முடியும். அந்த 3 விஷயங்கள்: ஒன்றாவது, சரியான ப்ரூஃப் ஐ இணைப்பது. இரண்டாவது, சரியான முறையில் விண்ணப்பத்தை நிரப்புவது. மூன்றாவது, பொதுவாக அனைவரும் செய்யக்கூடிய தவறை செய்யாமல் இருப்பது. குழு பான்கார்டு விண்ணப்பம் செய்வதற்கு என்ன ப்ரூஃப் தேவைன்னு நாம இங்க மிகத் தெளிவாக பார்க்கலாம். தேவையான ஒரே ஒரு ப்ரூஃப் மினிட் புக், அதாவது குழுவோட தீர்மான புத்தகம் மட்டுமே. இந்த தீர்மான புத்தகத்தின் முதல் பக்கத்தில் குழுவின் பெயர், முகவரி மற்றும் குழு தொடங்கிய தேதி போன்ற விவரங்கள் இடம்பெற்றிருக்கும். இரண்டாவது பக்கத்தில் குழுவின் உறுப்பினர்களின் பெயர்கள் மற்றும் கையொப்பங்கள் இடம்பெற்றிருக்கும். இதில் நாம் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால், இந்த 2 பக்கங்களிலும் குழுவின் முத்திரை, அதாவது சீல், கண்டிப்பாக இருக்க வேண்டும். குழு பான்கார்டு விண்ணப்பம் செய்வதற்கு ஆவணமாக இந்த 2 பகுதிகளையும் நாம் கண்டிப்பாக விண்ணப்பத்துடன் இணைக்க வேண்டும். அடுத்ததாக, விண்ணப்பத்தை எவ்வாறு நிரப்புவது என்பதை பற்றி தெளிவாக பார்க்கலாம். விண்ணப்ப படிவத்தை சரியாக நிரப்ப பின்வரும் 11 முக்கியமான வழிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும். குழு பான்கார்டு விண்ணப்பத்திற்கு புகைப்படம் தேவையில்லை. குழு பான்கார்டு விண்ணப்பம் தொடர்பாக பொதுவாக அனைவருக்கும் இருக்கும் சந்தேகம், சைனை யார் போட வேண்டும் என்பதுதான். அதற்கு தலைவர், செயலாளர், பொருளாளர் ஆகியோர் மட்டும் தகுதியானவர்களா அல்லது சாதாரண உறுப்பினராக இருந்தாலும் போடலாமா என்பதுதான். உண்மையில் குழுவில் உள்ள யாராவது ஒருவர், தலைவரோ செயலாளரோ பொருளாளரோ அல்லது ஒரு சாதாரண உறுப்பினரோ கையெழுத்து செய்யலாம். அடுத்ததாக, விண்ணப்பத்தில் ஏஓ கோடை எவ்வாறு நிரப்புவது என்பதை பற்றி பார்க்கலாம். குழு அமைந்துள்ள மாவட்டத்திற்கு உரிய ஏஓ கோடை சரியாக தேர்வு செய்யவும். சில மாவட்டங்களில் ஒன்றுக்கு மேற்பட்ட ஏஓ கோடு இருந்தால் அதில் ஏதாவது ஒன்றை பயன்படுத்தலாம். அடுத்ததாக, ஃபார்ம்ல குழுவோட பெயரை எழுத போறோம். இந்த ஃபார்ம்ல பாத்தீங்கன்னா 2 இடத்துல குழுவோட பெயர் எழுதணும். முதல்ல ஃபார்மோட ஃபர்ஸ்ட் காலம், இந்த முதல் காலம்ல லாஸ்ட் நேம்ல இருந்து குழுவோட பெயர் எழுத ஸ்டார்ட் பண்ணுங்க. சப்போஸ் குழுவோட நேம் லாஸ்ட் நேம்ல முழுவதுமாக எழுத முடியலனா அடுத்து ஃபர்ஸ்ட் நேம்ல தொடர்ந்து எழுதலாம். உதாரணமாக, உங்கள் குழுவின் பெயர் ஸ்ரீ பார்கவி விநாயகர் மகளிர் சுய உதவிக்குழு என இருந்தால் படத்தில் காட்டப்பட்டுள்ளது போல் நிரப்பலாம். இங்கு நாம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், குழுவின் பெயர் சீல்ல எவ்வாறு அச்சடிக்கப்பட்டுள்ளதோ அதேபோல் விண்ணப்பத்திலும் எழுத வேண்டும். இரண்டாம் கோலம்ல குழுவின் பெயரை படத்தில் காட்டப்பட்டுள்ளது போல ஒவ்வொரு வேர்ட் முடியும் போதும் ஒரு கட்டம் விட்டு அடுத்த வேர்ட் எழுதிக் கொள்ளலாம். அடுத்ததாக, 5வது கட்டத்தில குழு துவங்கப்பட்ட தேதி, மாதம் மற்றும் வருடம் போன்ற விவரங்களை நிரப்ப வேண்டும். 7வது காலம்ல குழுவோட ஃபுல் அட்ரஸ ஃபில் பண்ணுங்க. மறக்காம மாநிலம், பின்கோட் மற்றும் நாடு ஆகியவற்றை ஃபில் பண்ண வேண்டும். 8வது காலம்ல ரெசிடென்ஸை டிக் பண்ணவும். 9வது கட்டத்தில் கண்ட்ரி கோட் +91, மொபைல் நம்பர் மற்றும் மெயில் ஐடி ஃபில் பண்ணவும். இந்த விண்ணப்பத்தில் கொடுக்கப்படும் மெயில் ஐடி மிக முக்கியமானது. ஏனென்றால், உங்கள் விண்ணப்பத்தில் ஏதேனும் தவறு இருந்தால் அதை பற்றிய தகவல்களை இந்த மெயில் ஐடிக்கு அனுப்புவோம். மேலும் அக்னாலஜ்மெண்ட் ஸ்லிப் மற்றும் இபான் இந்த மெயில் ஐடிக்கே அனுப்பப்படும். மெயில் ஐடி சரியாக உள்ளதா என்று உறுதிப்படுத்தவும். தவறாக உள்ளீடு செய்தால் இபான் கிடைக்காது. 10வது கட்டத்தில் அசோசியேஷன் ஆஃப் பர்சன் என்பதை டிக் செய்யவும். அடுத்து 16ஆம் கோலம்ல ஐவின்னு இருக்கும். அங்க ஃபார்ம்ல யார் சைன் போட்டிருக்காங்களோ அவங்களோட நேம் எழுத வேண்டும். கெப்பாசிட்டி செக்ஷன்ல சைன் போட்டவங்க ஜென்ஸாக இருந்தால் ஹிம்செல்ஃப் எனவும், அவங்க லேடீஸாக இருந்தால் ஹர்செல்ஃப் எனவும் எழுத வேண்டும். அதுக்கு அடுத்து பிளேஸ் மற்றும் டேட்டை போடவும். ஃபார்ம் ஃபில்லிங் செயல்முறையில் புகைப்படம் மற்றும் சிக்னேச்சர் தவிர 9 முக்கிய இடங்களில் உள்ள விவரங்களை மட்டும் விண்ணப்பத்தில் பூர்த்தி செய்தால் போதுமானது. இந்த 9 இடங்களை சரியாக நிரப்பினால் உங்கள் விண்ணப்பம் சரியாக செயல்படுத்தப்படும். அடுத்தது டாக்குமெண்ட் ஸ்கேனிங். ஸ்கேன் செய்யும் போது கீழ்க்கண்ட வரிசையில் ஸ்கேன் செய்ய வேண்டும். விண்ணப்ப படிவத்தின் முதல் பக்கம், விண்ணப்ப படிவத்தின் 2வது பக்கம், அடுத்து ப்ரூஃப் மினிட் புக். இந்த 3ஐயும் ஒரே பிடிஎஃப் ஆக ஸ்கேன் செய்ய வேண்டும். ஸ்கேனரின் ரெசல்யூஷன் 200 dpi மற்றும் பேஜ் சைஸ் A4 என செட் செய்து கொள்ளுங்கள். இந்த குழு பான் கார்டு தவிர
இங்கு குறிப்பிடப்பட்டுள்ள அனைத்து வகையான பான் கார்டுகளும் விண்ணப்பிக்கலாம். மேலும் தகவல்கள் மற்றும் சந்தேகங்களுக்கு எங்களை தொடர்பு கொள்ளுங்கள்.